அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷன் இருக்கு மாதிரி. இல்லைங்க, அவரெல்லாம் நிறைய பண்ணிட்டாரு. பட் ஆனா ஒரு விஷயம், இவருடைய இவ்ளோ வருஷம் ஸ்ட்ரகிள் அண்ட் ஜேர்னில வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பையனா சப்போர்ட் பண்ணி லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து கொடுங்க. நான் கூப்பிடவே இல்லை. எதுக்கு அந்த தெரியாம வீட்டுல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவேன் பயந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரியலி கிளாட் டு மீட் யூ ஆல். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி ப்ரெஸ் மீட்டில். அண்ட் ரியலி நர்வஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் டீம். நான் வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மேக்கிங் மோர் குட் மியூசிக் அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸில் இன்னும் நிறைய நல்ல மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. என்னோட முதல்ல படத்துலேருந்து அயோத்தியிலேருந்து உங்கள் சப்போர்ட், தமிழ் மீடியா இருக்கட்டும், தமிழ் மக்கள் இருக்கட்டும், உங்கள் சப்போர்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. டச்சோட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்குமே கிஸ் படம் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அண்ட் பேக் டு பேக் நான் பல்ட்டிக்கு இங்கே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணதுக்காக ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஆஸ் அன் ஆக்டர் இது ஒரு பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரையுமே ஜாலியாக அப்படியே இன்வைட் பண்ணுவேன். பட் இந்த ஈவெண்ட் தான் கொஞ்சம் ஒரே ஷையா இருக்கு, ஆக்வர்டா இருக்கு. எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம், இவருடைய இவ்ளோ வருஷம் ஸ்ட்ரகிள் அண்ட் ஜேர்னில வந்து நீங்க வந்து உங்க வீட்டு பையனா சப்போர்ட் பண்ணி லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து கொடுங்க. நான் கூப்பிடவே இல்லை. எதுக்கு அந்த தெரியாம வீட்டுல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவேன் பயந்து ஆங்கர் கிக்கிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம், ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்க்கு அப்புறம் உங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒரு மலையாள படத்துக்காக இங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட கெரியர் ஃபுல்லா நீங்க எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. என்னோட முதல் படம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல நடந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ஆல் தட். பட் த்ரூஅவுட்டா அந்த ப்ராசஸ், அந்த ஜேர்னில நீங்க எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல நிர்ணயிக்கப்படுது. அது வந்து ஒரு ஃபேன் பேஸா இருக்கலாம், இல்ல இந்த நம்பர் கேமா இருக்கலாம், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸா இருக்கலாம். ஆனா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாம ஒரு நடிகரோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் உள்ள போடுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க, அதுக்காக மட்டும் வந்து என்னைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸா ஒரு மீடியாவா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கீங்க. அண்ட் சாய் வந்து கிக்கி சொன்ன மாதிரி வந்து தி லேட்டஸ்ட் சென்சேஷன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவரு. அவரோட படத்தும் அதாவது அவரோட முதல் படம் இது மலையாளம்ல அவருக்கு ரிலீஸ் ஆக போற முதல் படம், அதுவும் மலையாளத்துல முதல் படம். அதுல நானும் ஒரு பங்கா இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஹோப் வி ஆல் க்ரோ டுகெதர். சாய், தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். ஸோ இந்த படம் 26th செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி நீங்க எல்லாருமே ஒரு தமிழ் படத்துக்கு இங்க இருக்கிற பிரஸ் மீடியா எவ்வளவு சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த டீமுக்கும் அவங்களோட சார்பா நான் கேட்கிறேன். நம்ம எல்லாரையும் நம்பி வந்திருக்காங்க. நாங்க ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணிருக்கோங்கிறத நம்புறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. So I'm very happy and proud that I could share screen with Selvaragavan sir. I'm a very big fan of his works. I don't know how many times I have seen Pudupeta and all. Of course, Shantanu bro. He was, I haven't seen anyone who is consistently working. Like, consistently working for the scene. Not even one day I haven't seen him without any passion. That I haven't seen anyone like that. And Sai bro, I think I'm addicted to your songs, bro. I'm addicted to the way you are showing. You are showing yourself. Like the music video I have told you last day. It is made on an international feel. Like I haven't seen that work coming in India from any artist. I'm very super proud that you are doing Balti. Preeti,
Thank you for being a very comforting, nice, soft, sweet co-star. சாய் அபய் கங்க்ராச்சுலேஷன். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ஸோ நிறைய ஆல்பம் சாங் வந்து நிறைய ஹிட் ஆயிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டு போயிருக்கு. இப்போ அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படங்களா இருக்கட்டும், சூர்யா சார் படங்கள், நிறைய பெரிய படங்களா பண்றீங்க. ஆல்பம் சாங் பண்றதுக்கும் படங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு? சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா லைக் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது. ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலராக தான் இருக்குது. அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ரொம்ப காம்படிஷன் இருக்கு மாதிரி. இல்லைங்க, அவரெல்லாம் நிறைய பண்ணிட்டாரு. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்ல இன்னும் நிறைய நல்லா ஒர்க் பண்ணணும். தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் நிறைய இருக்குது. சாந்தன் சார், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ட்ரெண்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதே கிடையாது. பட் இந்த ட்ரெண்டிங் குள்ள இப்போ மாட்டிருக்கீங்க. ப்ளஸ் ஆல்சோ பாட்டு மட்டும் இல்லாம பிஜிஎம்மும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர் இப்பதான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்கு? இல்ல, நான் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் இல்லை. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்லை, கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அதையும் தாண்டி அது நிறைய டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்களும். அதனால அது ரெண்டுமே இல்லை. நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூடியோவில். ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட். செல்வராகவன் வந்து அவர்கிட்ட காசு சொல்றதுக்கு நீங்க பயந்தீங்க. இங்கே தான் இருக்கேன். சொல்லுங்கண்ணே. செல்வராகவன் காசு சொல்லவே பயந்தீங்க. ஆமா, அவர்கிட்ட இப்ப வேலை வாங்கியிருக்கீங்க. அவருடைய கேரக்டர் பேர் என்ன? அவர் என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு? அவருடைய கேரக்டர் பேரு பொற்தாமரை பைரவன். அவர் வந்து இதுல ஒரு என்ன சொல்றது, ஸ்பாயிலர் ஆகக்கூடாது, ஒரு ஆண்டகோனிஸ்ட், ஒன் ஆஃப் த ஆண்டகோனிஸ்ட். அதை விட புதுசா ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ வை செல்வா சார்னா, இந்த படத்துல எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அந்த மூட்ல விஷுவலா அந்த மாதிரி இமேஜ் வராத ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் செல்வா சாரை சூஸ் பண்ணோம். ஸோ அவரு நிறைய நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. இதுல எனக்கு மெமரபிளான மூமெண்ட்ஸ் எப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா டைரக்டருக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது செல்வா சார் மட்டும் கால் ஷீட் மட்டும் நான் தேடி பார்ப்பேன். நாளைக்கு வராரா, 20-22 நாள் ஒர்க் பண்ணிருக்காரு நம்ம கூட. ஸோ என்னன்னா, நான் கேட்டிருக்காரு சார், வந்து ஸ்போர்ட் எல்லாம் வந்து ஸ்போர்ட் எல்லாம் நீங்க பாக்குறதுல என்ன சார்? இல்லை ஒன்னி அது தெரியும் எனக்கு, எப்படி வருது படம் எப்படி வருது எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்ச அவார்ட் செட்ல. ஐ திங்க் 50வது 60வது நாள் நான் கேட்டேன், சார் இவ்வளவு நாள் படம் முடிஞ்சிருக்கு, நீங்க ஒரு சீன் வந்து பார்க்கல. இல்லை ஒன்று எனக்கு தெரியும்னு சொன்னாரு. அது பெரிய ஒரு விஷயம். ஸோ செல்வா சார் கேரக்டர் வந்து இதுல மலையாளம் பேசியிருக்காரு. அது பெரிய சர்ப்ரைஸ். ஐ திங்க் ட்ரைலர் 21 ரிலீஸ் பண்றோம், அதுல உங்களுக்கு தெரியும். அவரும் என்னன்னா, அந்த பார்டர்ல இருக்கிற கேரக்டர் தமிழ் பேசணும், தென் மலையாளம் தமிழ் சாயல்ல பேசணும். அவருக்கும் அது சேலஞ்சிங்கா இருந்துச்சு. தென் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், சார் சில டைலாக்ஸ் தமிழுக்கு மாத்திரமா? இல்லை நான் மலையாளமே பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்து அவரும் மலையாளம் பேசியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா டெவிலிஷ், அதான் செல்வா சார் கேரக்டர். இதில் நான் சொல்லுவேன், பாருங்க.